இன்றும் ஏடிஎம் மையங்கள் செயல்படாததன் காரணமாக பொதுமக்கள் படும் அவதியை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் ஆங்காங்கே களத்தில் காத்திருக்கின்றனர். டெல்லியிலிருந்து மதியழகனும் திருச்சியிலிருந்து அருணும் பல்வேறு தகவல்களை தந்தனர். தொடர்ந்து கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஷர்லி தற்போது இணைகிறார். ஷர்லி வணக்கம். தற்பொழுது வர்த்தக நகரமாக விளங்கக்கூடிய கோவையில் ஏடிஎம் மையங்கள் செயல்பட ஆரம்பிச்சிருச்சா? வங்கிகள் எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஷர்லி? வணக்கம் மனோஜ். குறிப்பாக கடந்த 8ஆம் தேதி அன்று 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து பார்த்தோன்னா சில இடங்கள், அதாவது சுங்கச்சாவடிகள், பெட்ரோல் வங்கிகள் மற்றும் மருத்துவமனைகளில் இந்த 500 மற்றும் 1000 ரூபாய்கள் பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த காலம் நீட்டிப்பானது. அதாவது பொதுமக்களின் நலன் கருதி இதனை 24ஆம் வரை பெட்ரோல் வங்கிகள் மற்றும் மருத்துவமனைகளில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வாங்கலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் குறிப்பாக பார்த்தோமானால் முன்றைய தினத்திலே இருந்தே 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை இந்த பெட்ரோல் வங்கிகள் கொடுப்போமானால் அவர்கள் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்ப வேண்டும் என்று நிர்பந்திப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் பொதுமக்கள். இதன் காரணமாக இந்த கால நீட்டிப்பு செய்த போதிலும் இதனால் எந்த பயனும் இல்லை என்றே பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக வங்கிகள், அதாவது வங்கிகள் அனைத்தும் செயல்பட்ட போதிலும் ஏடிஎம்கள் சுமார் 50% ஏடிஎம்கள் மட்டுமே கோவையில் செயல்பட்டு வருகிறது. இதனாலும் அவர்களுக்கு சில்லறை தட்டுப்பாட்டின் காரணமாக இந்த 100 ரூபாய் தாள்கள் பெற முடியாமல் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகின்றனர். இது குறிப்பாக தற்போது நாம் இப்போ பெட்ரோல் வங்கியில் இருக்கும். இந்த வங்கியில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பெறப்பட்டாலும் முற்றிலுமாக 500 மற்றும் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்பப்படும் என்று நிர்பந்திக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். அது குறித்து நம்ம போய் கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு? நீங்கள் 500 1000 ரூபாய் நோட்டு கொடுத்தா இங்கே பெட்ரோல் அடிக்கிறாங்களா? எவ்வளோக்கு அடிக்க சொல்கிறாங்கண்ணா? 2 நாளைக்கு முன்னாடி சார் பெட்ரோல் அடிக்க வந்தேன். அப்போ 500 நோட்டு செல்லாது என்று சொன்னார்கள். அப்பொழுது மீண்டும் சில்லறை மாற்றிட்டு வந்து 120 வரைக்கும் அடிச்சிட்டு போனேன். மீண்டும் 2 நாளுக்கு முன்னாடி வரிசையில் நின்று 2000 நோட்டு புதிய நோட்டு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி கொண்டு வந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்க வந்தேன். சில்லறை வேணும், இல்லைன்னா பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய 500 நோட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தப்போ செல்லாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவங்க செல்லுன்னு வாங்கிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட அவங்க பழைய 500 1000 கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. அவங்க பழைய 500 1000 வாங்கிட்டு போங்க, 2000 கொடுத்தீங்கன்னா பழைய 500 1000 வாங்கிட்டு போன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கொடுக்கும்போது வேண்டாம்னாங்க, அவங்க நாங்களே வாங்கிட்டு போன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 100 ரூபாய் தாள்கள் கிடைக்கிறது இல்லையானா? வெளியே 2000 மட்டும் தான் கிடைக்கப்பெறதா? இதுக்கான சில்லறைகள் கொடுக்குறாங்களா? பேங்க்கில் வந்து 2000 வந்து புதுசாக தர்றாங்க. ஒரு நிறைய கூட்டம் இருக்கிறனால வேலை வெட்டிக்கு போக முடியாது, நிற்க முடியறதில்ல. இப்போ நம்ம 2000 கொண்டு வந்து பங்கில் கொடுத்து மாற்றிக்கலாம்னு வந்து சில்லறைனால பெட்ரோல் அடிக்காமல் போகிறேன். இப்போ குறிப்பாக மனோஜ், இவங்க பழைய 500 1000 ரூபாய் நோட்டுகள் வங்கிகள் பெட்ரோல் வங்கிகள் கொடுக்கும்போது வாங்க மறுக்கும் இந்த பெட்ரோல் நிர்வாகமானது தற்போது இந்த 2000 ரூபாய் நோட்டு கொடுத்தாலும் வாங்க மறுக்கின்றனர். குறிப்பாக இவர்கள் சில்லறை இல்லை என்று குறிப்பதை இங்கே இருக்கக்கூடிய வங்கிகள் நிர்வாக தரப்பினர் குறிப்பிடுவதாக இருக்கிறது. இது குறித்து மற்ற வாடிக்கையாளரிடம் நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். என்ன ஆகுது இங்கே? நீங்கள் பெட்ரோலுக்கு அடிக்க வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க சார்? பழைய நோட்டுகளை வாங்குறாங்களா? இல்லை, பழைய நோட்டை வந்து வாங்குறதே இல்லைங்க. 1000 2000 வந்து மாற்றி கொடுத்தாலும் இப்போ அடிக்கும் போது வந்துட்டு சேஞ்ச் வந்து தரதே இல்லைங்க. 1000 ரூபாய்க்கு அடிங்க, 2000 ரூபாய்க்கு அடிங்க, 500 ரூபாய்க்கு அடிங்கன்னு சொல்கிறாங்க. இது போக இப்போ நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன். காலையில் 9 மணிக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புனா ஈவினிங் நான் வீட்டுக்கு போக 8 மணி ஆகும். இதில் மதியம் சாப்பிட்றது கூட நாங்கள் வந்து யோசிச்சு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க. கோயம்புத்தூரில் வந்து சாப்பாடு வந்து 75 ரூபா 80 ரூபா. இப்போ நான் கொண்டு போய் 500 ரூபாய்க்கு கொடுத்தா 1000 ரூபாய்க்கு கொடுத்தா வாங்கவே மாட்டேங்கிறாங்க. இதனால் நாங்கள் வந்து ஒரு 6 நாள் ஆச்சுங்க. நான் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸாக பார்க்க முடியுமா, இல்லை சேஞ்ச் பண்ணி அதுக்கான பார்த்து மக்களுக்காக கொடுக்க முடியுமான்ட்டு ஒரே குழப்பத்தாக தான் இருக்கும். ஒரு கிளாரிட்டி இல்லை இதில். நீங்கள் என்ன தான் 500 ரூபாயோட கல்லணோட்டை தடுக்கிறனால நீங்கள் ஃபஸ்ட்டே யோசிச்சுக்கணும். முன்னாடி அது பண்ணுறதுக்கு முன்னாடி சாமானிய மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்களா என்ன எதுன்ட்டு எதுவுமே பண்ணாமல் திடீர்னு வந்து 1000 ரூபாய்க்கு கொடுங்க, 500 ரூபாய்க்கு கொடுங்க, 100 ரூபாய்க்கு கொடுங்க, சேஞ்ச் எங்கேயுமே இல்லை. இது வந்து எங்களுக்கு பெரிய தொந்தரவாக தான் இருக்குது. இது வந்து ஏடிஎம்களில் எந்த அளவுக்கு செயல்படுது? நீங்கள் ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்க முடியுதா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஏடிஎம் ஒர்க் ஆகலைங்க கோயம்புத்தூரில். ஸ்டேட் பேங்க் ஏடிஎம், அது பர்டிகுலர் ஸ்டேட் பேங்க் வேண்டிய ஆர்பிஐ வந்து ஸ்டேட் பேங்க் கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டேட் பேங்க் தான் ரொம்ப ஒஸ்டிங் இருக்கிறதுலையே. ஆக்சிஸ் பேங்க் வந்து டெய்லி எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க, பணம் இருக்குன்ட்டு. ஆனால் ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு சில பேங்க் இருக்குது. இன்னமும் வந்து ஸ்டேட் பேங்க் வந்து 6 நாள் ஆச்சுங்க, 7 நாள் ஆச்சு. இன்னும் எந்த ஸ்டேட் பேங்க் வந்து ஃபுல் ஃபஜ் ஆக்டிவிட்டிஸ்க்கு நான் வரவே கிடையாது எங்கேயுமே. இப்போ செக்யூரிட்டி போய் கேட்டால் இதான் நைட்டு வருங்கிறாங்க, நாளைக்கு காலையில் வருவாங்க. இப்போ நான் வீட்டிலேருந்து 8 மணிக்கு கிளம்பணும். சரி, காலையில் 7 மணிக்கு போய் பணம் ஏடிஎம் போனோம்னா ஏடிஎம்ல பணம் இல்லைங்கிறாங்க. மதியம் வருங்கிறாங்க. சரி, நான் மதியம் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் போனால் ஈவினிங்கே பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இதே இல்லை, ஒரு வரைமுறையே எல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன 21 நாள் ஆகுறாங்க, 20 நாள் ஆகுறாங்க, 1 மாதம் ஆகுறாங்க. இது எப்படின்னு யோசிக்க முடியல. மற்ற இடங்களில் வங்கிகளுக்கு போய் சில்லறைகள் கிடைக்கப்பட்டதா சார்? 100 ரூபாய் தாள்கள்லாம் கொடுக்குறாங்களா வங்கிகளில்? இல்லை, எப்படிங்க மேடம்? இப்போ எங்களுக்கு முன்னாடி ஒரு 200 பேர் இருக்காங்க. நான் ஆஃபீஸ் போகிறத பார்ப்பேன்னா இல்லை பணம் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ண போகிறேன் என்ன. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் 1 வாரம் கழிச்சு கம்பல்சரி பேங்க்குக்கு போயணும். சாப்பாட்டே காசு இருக்காது. 75 ரூபா 80 ரூபா மதியம் லஞ்சு. இப்போ நான் சாப்பாட்டு காசு இல்லாமல் கம்பல்சரி நான் பேங்க்கில் தான் போகணும். அப்போ ஆஃபீஸ் நான் 1 days 2 days நான் லீவ் பண்ணணும். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க யோசிக்கணும். கவர்மெண்ட்டு பண்ணலாமா வேண்டாமா, நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்களேன்னு யோசிச்சு பண்ணியிருக்கணுங்க. பெரிய தொந்தரவாக தான் இருக்குது எங்களுக்கு இது.
தற்போது மனோஜ் நம்ம பார்த்துட்டோம்னா இப்போ இந்த குறிப்பாக இந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகியிருக்கிறனர். குறிப்பாக பார்த்தோம்னா இவங்க இந்த ஏடிஎம்களும் செயல்படாதது இவங்களுக்கு பல்வேறு வகையிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னே குறிப்பிடுறாங்க. வங்கிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் தங்களுடைய ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் வேலைக்கு விடுப்பு எடுத்து செல்ல வேண்டும் என்றே குறிப்பிடுகின்றனர். இது மட்டும் இல்லாமல் அதாவது புதிதாக வந்திருக்கக்கூடிய 2000 ரூபாய் தாள்களை கொடுத்தாலும் பல்வேறு இடங்களில் சில்லறை தட்டுப்பாடு ஏற்படுகிறது. எனவே புதிய நோட்டு பெறப்பட்டதும் கூட இவர்களால் இந்த சிலரையை பெற்று அதனை பயன்படுத்த முடியாத நிலையை இங்க பொதுமக்கள் மத்தியில் நிலவுகிறது. மனோஜ், நிச்சயமாக ஷெல்லி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மதியழகனிடம் பேசலாம். மதியழகன், டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குருநானக் ஜெயந்தியொட்டி வங்கிகளுக்கும் தபால் நிலையங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏடிஎம் மையங்களிலும் பணம் நிரப்பப்படல. இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருப்பாங்க. ஸோ இதற்காக ஏதாவது மாற்று ஏற்பாடுகளை அங்கு ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதனை அடுத்து சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதாவது 2000 மட்டுமே எடுக்க முடியும் என்ற நிலையை மாற்றி 2500 ரூபாய் எடுக்கலாம். அதே போல வங்கிகளை பொறுத்த வரைக்கும் 4000 ரூபாய்க்கு பதிலாக 4500 ரூபாய் வரைக்கும் மாற்றிக்கொள்ளலாம் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் அறிவிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மருத்துவமனை, சுங்கச்சாவடி உள்ளிட்ட அரசு தொடர்பான பண பரிவர்த்தனையின் பொழுது பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது. அதே போல மருத்துவமனைகள் உள்ளிட்ட மிகவும் அத்தியாவசிய தேவை நிகழும் இடங்களில் மக்களுக்கு, அதாவது மொபைல் ஏடிஎம் என்று சொல்லக்கூடிய நடமாடும் ஏடிஎம் மையங்கள் மூலம் பணம் விநியோகிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் இது அனைத்துமே இன்று பெரும்பாலான அளவில் செயல்பாடுகளுக்கு வரவில்லை மனோஜ். ஏனென்றால் வங்கிகளை பொறுத்த வரைக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஏடிஎம் மையங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஏடிஎம்கள் இன்று டெல்லியில் செயல்படவில்லை. இதன் காரணமாக அதாவது ஒரு வீதியில் தொடர்ந்து ஒரு 5 ஏடிஎம் அல்லது 6 ஏடிஎம்கள் இருக்கிறது என்றால் அதில் குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்சமாக ஒரு ஏடிஎம் மட்டுமே செயல்படுகிறது. இதன் காரணமாக அந்த ஏடிஎம் மையத்திலும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். காலையில் அலுவலகத்திற்கு செல்லும் முன்பாக லைனில் காத்திருக்கும் மக்கள் மாலை அலுவலகம் நேரம் முடிந்து வீட்டிற்கு சென்ற பிறகும் கூட சிலர் வரிசையில் நிற்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதே நிலைமைதான் டெல்லியினுடைய பல்வேறு இடங்களில் இருக்கிறது மனோஜ். இதற்காக பிரத்யேக ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை. ஆனால் மக்கள் தான் தாங்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக தெரிவித்திருக்கின்றனர் மனோஜ். நிச்சயமாக மதியழகன், டெல்லியை பொறுத்த வரைக்கும் மக்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. தொடர்ந்து திருச்சியில் இருக்கக்கூடிய யாரிடம் பேசலாம். அருண், தற்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்றைய நிலவரப்படி ஆர்பிஐக்கு, அதாவது சென்னை மண்டல அலுவலகத்திற்கு 500 மற்றும் 100 ரூபாய்கள், 50, 10 ரூபாய், 20 ரூபாய் தாள்கள் எல்லாம் வந்துவிட்டது என்ற ஒரு அறிவிப்பு வெளியானது. அதனைத் தொடர்ந்து அந்த சில்லறை நோட்டுகள் எல்லாம் திருச்சிக்கு எப்பொழுது வந்து சேரும் என்ற ஏதாவது ஒரு தகவல்களை வங்கி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்களா? அந்த சில்லறை தட்டுப்பாட்டை போக்குவதற்கு என்னென்ன வகையிலான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? நிச்சயமாக வந்து மனோஜ், இது பார்த்தீங்கன்னா திருச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 500 நோட்டுகள் வரவில்லை என்று தான் தெரிவிக்கிறார்கள். இன்று மதியத்துக்கு மேல் தான் பணமானது வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது நம்ம 2000 ரூபாய் நோட்டுகளை இவ்வளவு நீண்ட வரிசையில் நின்று இந்த மக்கள் எடுத்தாலுமே அந்த பணத்தை வந்து பயன்படுத்த முடியாமல் ஒரு காட்சி பொருளாக தான் வைக்க முடியாத வாய்ப்பாக இருக்கிறது. ஏன்னு பார்க்கும்போது 2000 ரூபாய் நோட்டுகளை கொடுக்கும்போது அந்த நோட்டிற்கு வந்து சில்லறை கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் பணத்தை வாங்கிவிட்டு பணத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய வேலையை மட்டும்தான் தற்போது இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்ற பட்சத்தில் 500 ரூபாய் நோட்டுகள் ஆகுது உடனடியாக வரணும்னா அது 50 ரூபாய் நோட்டுகள், 100 ரூபாய் நோட்டுகள் என அனைத்தும் வர வேண்டும் என்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது வங்கி அதிகாரியிடம் கேட்கும்போது தற்போது வந்து வங்கிகளிலிருந்து பணம் எடுத்து மட்டுமே மக்கள் செல்கிறார்கள். அதாவது 100 ரூபாய் நோட்டுகளை வந்து ஏடிஎம் மூலமாகவும், அதே போல 2000 ரூபாய் நோட்டுகளாக இருந்தாலும் சரி, 20000 ரூபாய் நோட்டுகளாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து மக்கள் பணத்தை எடுக்க மட்டும் தான் செய்கிறார்கள். யாரும் டெபாசிட் ஆனது பழைய பணங்களை வந்து செய்யவில்லை. இதனால் வந்து எங்களுக்கு வந்து அவுட் கோயிங் மட்டும் தான் போயிட்டு இருக்கு, இன்கமிங் ஆனது வரல அப்படின்னு தான் அவங்க தெளிவாக சொல்றாங்க. அப்படின்றப்போ இந்த பணங்கள் வந்து இப்போ 100 ரூபாய் பணங்களை வந்து மக்கள் வந்து அதிகமாக எதிர்பார்த்து பாதுகாக்கக்கூடிய கட்டாயத்தை வந்து விட்டார்கள். இது பற்றி 1000 ரூபாய் நோட்டுகள் இன்னும் வருங்காலங்களில் வந்து இது பாதுகாக்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குரியது. அதுபோல 100 ரூபாய் நோட்டுகள் வந்து இப்போ அதிகமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் பார்க்கும்போது பணங்களை வந்து டெபாசிட் செய்வதற்கு எந்த மக்களும் தயாராக இல்லை. இந்த நிலையில் பார்க்கும்போது உடனடியாக ஆர்பிஐ கொடுத்த பணத்தை உடனடியாக இந்த மக்களிடம் வந்து சர்க்குலேட் பண்ணால் மட்டுமே இந்த பணத்தை சில்லறை தட்டுப்பாடாக குறையும். இல்லை என்றால் இன்னும் ஒரு 10-15 நாளுக்கு இந்த சில்லறை தட்டுப்பாடு முழுமையாக குறைவதற்கான வாய்ப்பு இல்லை என திட்டவட்டமாக தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்மில் வந்து அதே புதிதாக செய்யப்பட்டிருக்கிற 2000 ரூபாய் நோட்டுகளாக இருந்தாலும் சரி, 500 ரூபாய் நோட்டுகளாக இருந்தாலும் சரி, அதே போல் 50 ரூபாய் வந்து புதிதாக இன்செர்ட் செய்கிறார்கள். இதற்காக முழுமையாக தொழில்நுட்ப கோளாறு இருக்கிறது. அது முழுமையாக தீர்ப்பதற்கு இன்னும் 1 மாதங்களாவது ஆகும் என திட்டவட்டமாக இந்த அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மனோஜ்,
நிச்சயமாக அருண், திருச்சியை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பப்படாததற்கான காரணங்கள் குறித்து சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் அலி தற்பொழுது இணைக்கிறார். அன்சர் வணக்கம். தற்பொழுது இந்த சில்லறை தட்டுப்பாட்டின் காரணமாக கோயம்பேடு காய்கறி சந்தையில் எந்த அளவிற்கு மார்க்கெட் நிலவரங்கள் எல்லாம் இருக்கிறது? காய்கறிகளை வாங்குவதற்காக வரக்கூடிய பொதுமக்களும் சரி, அங்கு விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளும் சரி, எந்த அளவிற்கு சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க சில்லறை தட்டுப்பாட்டின் காரணமாக? சில்லறை தட்டுப்பாட்டின் காரணமாக வழக்கமாக கோயம்பேடு வணிக வளாகத்தில் சனி மற்றும் ஞாயிறு திங்கள் கிழமைகளில் அதிக வாடிக்கையாளர்களின் கூட்டம் காணப்படும். இந்த சில்லறை தட்டுப்பாடு வந்த பிறகு கடந்த 5-6 நாட்களாக கோயம்பேடு வணிக வளாகத்தில் வாடிக்கையாளர்களின் கூட்டம் மிக மிக குறைந்துள்ளதாக இங்குள்ள வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் வருகின்ற வாடிக்கையாளர்களும் சில்லறை இல்லாத ஒரு காரணத்தினால் தாங்கள் வாங்க வேண்டிய பொருட்களை தங்களிடம் இருக்கும் சில்லறைக்கு குறைத்து கொண்டோ அல்லது சற்று அதிக அளவிலோ வாங்கி கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்க முடிகிறது. அதேவேளை மக்கள் சில்லறைகளை பெறுவதற்காகவும் தங்களிடம் இருக்கக்கூடிய 1000 மற்றும் 500 ரூபாய்களை மாற்றுவதற்காகவும் வங்கிகளில் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் இங்குள்ள காய்கறி மற்றும் பழ அங்காடிகளில் வாடிக்கையாளர்கள் கூட்டம் மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இன்றைய சூழ்நிலையில் திங்கட்கிழமைகளில் வழக்கமாக வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கூட இல்லாமல் காய்கறி அங்காடியே மிகவும் வெறிச்சோடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இங்கு இருக்கிற வியாபாரிகளும் காய்கறிகளை விற்றாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதால் தங்களது காய்கறி வாங்கிய விலையிலிருந்து குறைத்து விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்கள் தற்போது தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 4 நாட்களாக இல்லாத வியாபாரத்தின் காரணமாக அவர்கள் வாங்கி வைத்திருந்த காய்கறிகள் அழுகக்கூடிய சூழ்நிலைக்கு சென்றிருப்பதாகவும் அவர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். மனோஜ், நிச்சயமாக அன்சர் அலி, கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக பதிவு பண்ணீங்க. அங்கு என்ன பிரச்சனைகள் இன்னும் இருக்கிறது என்பது தொடர்பாக நான் கேட்பதற்கு முன்னதாக கோவையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஷர்லியிடம் பேசலாம். ஷர்லி, கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 100 ரூபாய், 50 ரூபாய், 20 மற்றும் 10 ரூபாய் இந்த சில்லறை நோட்டுகளுக்கு எந்த அளவிற்கு தட்டுப்பாடு நிலவுகிறது? அதனை பொறுத்து அங்கு இந்த வணிக ரீதியிலான என்னென்ன பாதிப்புகள் பொருளாதாரத்தில் ஏற்பட்டு இருக்கிறது ஷர்லி? குறிப்பாக மனோஜ், இந்த 500 மற்றும் 1000 ரூபாய்கள் செல்லாது என்று அறிவிக்கத்தை அடுத்து வங்கிகளில் பொதுமக்கள் கூட்டமானது குவிய துவங்கியது. ஆனால் வங்கிகளில் பொறுத்தவரை பார்த்தோமானால் இந்த 100 ரூபாய் தட்டுப்பாடு என்பது வங்கிகளில் தொடர்ந்து நிலவிக் கொண்டேதான் வருகிறது. இதன் காரணமாக பார்த்தோம்னா ஏடிஎம்லும் பணம் நிரப்புவது இந்த 100 ரூபாய் நோட்டுகள் பற்றாக்குறை காரணமாகவே ஏடிஎம்கள் செயல்படாமல் இருக்கிறது என்றும் வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம்னா புதிய ரூபாய் நோட்டுகள் ஏடிஎம்லிருந்து பெறப்படுவே, ஆனால் அதற்கான தனியான மென்பொருளை பதிவு செய்ய வேண்டும் என்பதன் காரணமாகவே இந்த புதிய நோட்டுகள் ஏடிஎம்லிருந்து வரவில்லை என்றும் பழைய நோட்டுகள் வருவதிலும் தட்டுப்பாடு இருக்கிறது. எனவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த சில்லறைகளை வழங்குவதன் பட்சத்திலே இந்த தட்டுப்பாடு குறையும் என்று தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக தொழில் நகரமான கோவையில் பார்த்தோமானால் ஒரு வாரமாக அவர்கள் பணிக்கு சென்று அவர்களுடைய சம்பளமானது வார இறுதியில் தான் வழங்கப்படும். அந்த சம்பளங்கள் அனைத்தும் இந்த சில்லறையினால் பல்வேறு விதமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கு 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் தாள்களை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது. 100 ரூபாய்களை மட்டுமே வழங்க வேண்டும் சூழல் இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு வழங்கக்கூடிய, அதாவது வார இறுதியில் வழங்கக்கூடிய சம்பள தட்டுப்பாடு என்பது கோவையில் பெருமளவு ஏற்பட்டது. குறிப்பாக பார்த்தோம்னா பல்வேறு சிறு குறு தொழில் அமைப்புகள் கோவையில் தான் அமைந்துள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் பகுதியில் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் அமைப்புகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அவர்களுக்கு இந்த வழங்கக்கூடிய வார இறுதி சம்பளம் என்பது இந்த தட்டுப்பாடின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் அவர்களுக்கு 2 வார சம்பளங்களை சேர்த்தே கொடுக்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். சில இடங்களில் அவர்களுக்கு பழைய ரூபாய் நோட்டுகளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வர்த்தக ரீதியாகவும் இது பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட் போன்ற பகுதிகளிலும் இந்த ரூபாய் நோட்டுகள் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. மனோஜ், நிச்சயமாக சொல்லி கோவையை பொறுத்த வரைக்கும் வர்த்தக ரீதியிலான என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள் கொடுத்தீங்க. அடுத்ததாக சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் அன்சரிடம் தொடர்ந்து பேசலாம். அன்சர், தொடர்ந்து இப்போ ஏதாவது கடைகளுக்கு சென்று காய்கறிகளை வாங்குவதா என்றாலோ இல்லது வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குவது என்றாலோ பெரிய பெரிய மால்களுக்கு போனோம்னா நம்ம டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அங்கே வந்து பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் காய்கறி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்பேடு சந்தையில் வந்து அந்த வசதிகள் எதுவும் இல்லை. அதற்காகத்தான் அங்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது முகாம்கள் அமைத்து அங்கு வருபவர்களுக்கு பணம் தர வேண்டும், பணத்தை மாற்றி தர வேண்டும் என்பது போன்ற ஏதாவது கோரிக்கைகளை கோயம்பேடு வணிகர்களோ அல்லது கோயம்பேடுக்கு வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களோ வைத்திருக்கிறாங்களா? நிச்சயமாக இங்குள்ள வணிகர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் நகரும் ஏடிஎம் மையங்களை, அதாவது மொபைல் ஏடிஎம் மையங்களை கோயம்பேடு வணிக வளாகத்தை சுற்றி 1 அல்லது 2 வைத்திருந்தால் அது சற்று உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நகரும் ஏடிஎம் மையங்களிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு காய்கறிகளை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால் தங்களது வியாபாரம் சற்று உயரக்கூடும் என்று
அவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல சில்லறை நோட்டுகள் வழங்கக்கூடிய அளவிற்கு வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். 100 ரூபாய் நோட்டுகள், 20 ரூபாய் நோட்டுகள், 50 ரூபாய் நோட்டுகள், சில்லறை நோட்டுகள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதிகள் ஏற்பாடு செய்து தந்தால் மட்டுமே தங்களது வியாபாரம் இங்கு நல்லபடியாக நடைபெறும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இங்குள்ள காய்கறிகள் அனைத்துமே சில்லறை விற்பனையை நம்பித்தான் இருக்கிறது. இந்த சில்லறை வியாபாரத்தின் பாதிப்பு மொத்த வியாபாரத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சில்லறை வியாபாரம் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருப்பதால் மொத்த வியாபாரிகளும் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் மற்ற வியாபாரிகளுக்கும் தங்களது பொருட்களை விற்க முடியாத ஒரு சூழலில் அவர்கள் தங்களது காய்கறிகளை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கிறது. உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் போன்ற பொருட்கள் 2-3 நாட்கள் அல்லது ஒரு வாரம் வரை பாதுகாக்க முடியும் என்றாலும் கூட மற்ற பச்சை காய்கறிகளை பாதுகாக்க முடியாத ஒரு சூழலில் வியாபாரிகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இதை தொடர்ந்து இங்கு இதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளி மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய காய்கறிகளும் வரத்து குறைந்துள்ளதால் இங்குள்ள கூலி தொழிலாளிகளும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காய்கறி அங்காடியை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற சில்லறை வியாபாரிகளும் உணவு விற்பனையாளர்களும் கூட இந்த விற்பனை மந்தத்தினாலும் பணப்புழக்கம் குறைந்துள்ளதாலும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். மனோஜ், நிச்சயமாக அன்சரலி, தொடர்ந்து நீங்க இணைப்பில் இருங்க. கோவையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஷர்லியிடம் பேசலாம். ஷர்லி, கோவை மாவட்டத்தில் என்னென்ன வர்த்தக ரீதியிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது சொன்னீங்க. தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் இந்த சில்லறை தட்டுப்பாட்டின் காரணமாக காய்கறிகளுடைய விலையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறதா? அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்கள் ஏதாவது இருக்கிறதா? குறிப்பாக பல்வேறு இடங்களில் நம்ம இந்த காய்கறி வாங்குவதில் தான் பெருமளவு சிக்கல் ஏற்படுது. குறிப்பாக வீட்டில் அன்றாட காய்கறிகள் மற்றும் அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சிறு சிறு காய்கறிகள் வாங்குவதில் முற்றிலுமாக சில்லறைகளே பயன்படுத்தப்படுகிறது. இதற்கான சில்லறைகள் கடைகள் கொடுத்தோம்னா, அதாவது பழைய 500 ரூபாயை வாங்காவிட்டாலும் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளே மக்களுக்கு வங்கிகளிலிருந்து பெறப்படுகிறது. அந்த நோட்டுகளை கடைகள் கொடுத்தாலும் அவர்களுக்கு சில்லறை கிடைப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. இதனால பெரிய பெரிய கடைகளுக்கு செல்ல வேண்டிய நிலையை ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு போன்ற கார்டுகளை பயன்படுத்த பெரிய கடைகளுக்கு செல்ல வேண்டிய நிலையை ஏற்படுகிறது. ஆனால் அந்த அளவிற்கு மக்களால் செலவு செய்ய முடியாத சிறு குடும்பங்கள், அதாவது ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாம் இதனால் பெருமளவு பாதிக்கப்படுறாங்க. மனோஜ், குறிப்பா அவர்கள் ஒரு நாளைக்கு செலவு செய்யக்கூடிய பணத்தை கூட பெரிய கடைகளில் சென்று கொடுத்து விட்டால் அடுத்த நாள் அவர்களுக்கு உணவுக்கு என்ன செய்வார்கள் என்ற கேள்வியும் எழும்புகிறது. இது மட்டும் இல்லாமல் தினசரி கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 300-400 ரூபாயை வைத்து தான் அன்றாட செலவை ஓட்ட வேண்டும். இதில் பார்த்தோமானால் தற்போது இந்த சில்லறை தட்டுப்பாடின் காரணமாக அவர்களுக்கு சம்பளம் வழங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதுபோக சம்பளம் அவர்களுக்கு, அதாவது 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளாக வழங்க பெற்றாலும் அதனை வங்கிகளில் கொடுத்து மாற்ற வேண்டும் என்றால் அதற்காக அவர்கள் அந்த ஒரு நாள் வேலையை விட்டு செல்ல வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது. அதனால் அவர்கள் ஷர்லி, தொடர்ந்து இன்னைக்கு மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, வரக்கூடிய 24ஆம் தேதி வரைக்கும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பெட்ரோல் பங்குகள் மற்றும் மருத்துவமனைகள் எல்லாம் செல்லுபடியாகும், கண்டிப்பாக வாங்கிக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து கோவையில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகளிலும் மருத்துவமனைகளும் இந்த 500 மற்றும் 1000 ரூபாய்கள் எல்லாம் வாங்கப்படுகிறதா? அது தொடர்பான தகவல்கள் இருந்தா சொல்லுங்க. மனோஜ், குறிப்பாக பார்த்தோன்னா பெரும்பாலான பெட்ரோல் பங்குகளில் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய்க்கு முற்றிலுமாக பெட்ரோல் நிரப்ப வேண்டும் என்று நிர்பந்திக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோமானால் இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்ப வேண்டும், அதாவது முழுமையாக அந்த டேங்க் ஃபில் ஆகிற வரைக்கும் பெட்ரோல் நிரப்ப வேண்டும் என்றால் சுமார் 600 ரூபாய் வரை செலவாகும் என்று குறிப்பிடுகின்றனர். ஆனால் தற்போது அவர்கள் 1000 ரூபாய், அதாவது பழைய 1000 ரூபாய் நோட்டுகளை கொண்டு இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்ப வேண்டும் என தெரிவித்தால் அவர்கள் 1000 ரூபாய்க்கும் பெட்ரோல் நிரப்ப வேண்டும் என்று நிர்பந்திக்கின்றனர். ஆனால் இது யதார்த்தத்தில் இது சாத்தியமாகாத ஒன்றாகவே இருக்கிறது. ஒரு 600 ரூபாய்க்கு மட்டுமே பெட்ரோல் அளவு பிடிக்க வேண்டிய இருசக்கர வாகனத்தில் 1000 ரூபாய் கொடுத்து பெட்ரோல் முழுமையாக நிரப்ப வேண்டும் என்று நிர்பந்திப்பது எந்த வகையில் சாத்தியமாகும் எங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இது மட்டும் அல்லாமல் அவர்கள் செலவுக்கு வைத்திருக்கக்கூடிய பணத்தை முற்றிலுமாக இந்த பெட்ரோலை அடுத்துவிட்டால் அடுத்த நாள் அவர்கள் என்ன செய்ய போகிறோம் என்றும் அவர்கள் மத்தியில் கேள்வி எழும்புகிறது. இது மட்டும் இல்லாமல் அவர்கள் வங்கியில் மாற்றி, அதாவது இப்போ தற்போது 100 ரூபாய்க்கு சில்லறை தட்டுப்பாடு இருக்கிறதன் காரணமாக பெரும்பாலும் 2000 ரூபாய் நோட்டுகளே பெறப்படுகிறது. இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் கொடுத்து சில்லறை பெறுவதிலும் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. எனவே 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு சில்லறை இல்லை என்று இங்கிருக்கக்கூடிய பெரும்பாலான இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகளில் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதனை மீறி அவர்கள் இங்கிருக்கக்கூடிய அந்த பழைய 1000 ரூபாய் நோட்டுகளை திருப்பி, அதாவது பெட்ரோல் நிர்வாகம் தரப்பிலிருந்து அவர்கள் அடிக்கக்கூடிய பெட்ரோலுக்கு பாக்கியாக பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்தாலும் பொதுமக்கள் அதனை வாங்க மறுக்கின்றனர். எனவே இந்த நோட்டுகளை மீண்டும் வங்கியில் கொடுத்து மாற்ற வேண்டுமா என்ற அச்சமும் பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுகிறது. எனவே இரு தரப்பினர் மத்தியிலும்,
அதாவது சில்லறை தட்டுப்பாட்டின் காரணமாக பெட்ரோல் வங்கியில் நடத்துவரின் தரப்பிலிருந்தும் பொதுமக்களின் தரப்பிலிருந்தும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது மனோஜ். நிச்சயமாக ஷெர்லி, கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வர்த்தக ரீதியிலான என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பது தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து சென்னை கோயம்பேட்டிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் அலி, கோயம்பேடு காய்கறி சந்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கான அங்கு பிரச்சனைகள், மக்கள் சந்திக்கக்கூடிய அந்த சிரமங்களையும் பதிவு பண்ணீங்க. உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர்கள் மதியழகன், டெல்லியில் இன்று குருநானக் ஜெயந்தியொட்டி வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களையும் அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களையும் பதிவு செய்தார். தொடர்ந்து திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண், அங்கு ஏடிஎம் மையங்கள் செயல்படாததன் காரணமாக பொதுமக்கள் இன்றும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிரமப்பட்டது குறித்தும் பதிவு செய்தார். அவர்கள் அனைவருக்கும் நன்றி.